வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு காது குத்து தாய்மாமன் சீர் கொண்டு வர்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இல்லை, அவங்களோட பட்டாசு போகிற ஆலப்பறைகளை மட்டும் பார்த்துட்டு வாங்க. மேலே போட்டு விட்டுறாரா? நல்லா இருக்குடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்து தோட்டத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு வேலையெல்லாம் இருந்துச்சு. நம்மளோட மாசத்து தோட்டத்தில் முடிச்சுட்டு வந்துட்டேன். அது வேலை செஞ்ச டயர்னால எனக்கு வயிறு பசிக்குதா, இல்லை நான் கொஞ்சம் மூடோட்டாக இருக்கிறதுனால எனக்கு பசிக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஓவராக இருந்தாலே நம்ம வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அதனால் அதான் கடையில் போயிட்டு லோக்கல் ஐட்டம் நிறைய வாங்கிட்டு வந்துருக்கேன். அது ஸ்டைலாக வேறு ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கு இதை சாப்பிட்டுட்டு நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம். பெரிய அப்பளம் பெருசா ஒன்றும் ஸ்ட்ரெஸ் இல்லை, வேலை செஞ்சுதான் பசிக்குதுன்னு நினைக்கிறேன். தோசை வந்து அம்மா தான் சுடணும், சட்னி வர அரைக்கணும். அதனால அங்கடியும் நம்மளால வயிறு வச்சு தாங்க முடியாது. அதனால ஆல்ரெடி ஸ்நாக்ஸை போட்டு நம்ம வயிற்று நினைக்கிறோம். அந்த ஸ்கூல் படிக்கும்போது இது 10 பைசா, இன்னைக்கு ₹1 நினைக்கிறேன். 5 ரூபாய்க்கு வாங்கினா 5 அப்பள் இருக்கு. 5 கூட இல்லை, 4 தான் இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த அப்பளத்தை வாங்கிட்டு வந்து இந்த வாட்டர்ல ஃபுல்லா சோறை போட்டு அதை வந்து அந்த காலத்துலேயே சாண்ட்விச் மாதிரி சாப்பிடுவேன். நல்லா இருக்கு அந்த டேஸ்ட். நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். சூப்பரா இருக்கு. காரசாரமா சேர்த்து சாப்பிட்றதுனால பத்தாது.
அதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ரோட்டீன். இந்த கடையில் வாங்கி சாப்பிடும்போது இந்த பின்னை வந்து நோட் பண்ணேன், அப்படி இல்லைன்னா வயிற்றுல போயிடும். வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அநியாயத்தில் நியாயம் தான் பெரிய நியாயம். 5 ரூபாய்க்கு ஒரு 10 கடலைப்பருப்பு போட்டிருப்பாங்க. பட் ஆனால் வேற வழி இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துங்க, கொஞ்சம் பச்சையா இருக்கு. ஒருவேளை பாதி வறுத்துட்டு பாதி பச்சை கலர் சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலது நல்லா இருக்கு, ஒரு சிலது பச்சை பச்சையா இருக்கு. இதுதான் போட்டா பச்சை பச்சையா நாங்க கேட்போம்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் மாசூலே கேட்டுக்கிறேன். அதுக்கு வந்து லைட்டா ஜூஸ். Sorry for the disturbance. இந்த மைல்டு ஸ்வீட் எடுத்துக்கிட்டோமா, மறுபடியும் காரம். 2 பட்டாணி. அதேமாதிரி இதெல்லாம் 90s கிட்ஸ்க்கு மட்டுமே தெரியும்னு நினைக்கிறேன். 2K கிட்ஸ்லாம் அது தெரிய வாய்ப்பு கம்மி தான். 2K கூட வாய்ப்பு இருக்கு, ஜென்சிக்கு தான் வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இது கடிச்சு சாப்பிட கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இது பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு இதெல்லாம் சாப்பிட்டா சீக்கிரமா வயிறு நம்புற மாதிரி இருக்கேன்டா, கஷ்டப்பட்டு கடிச்சு சாப்பிட மேல்விகளை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டே போதுன்னு சொல்லிடுவான். நான் போயிட்டு இந்தியாவில் மேட்ச் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் போயிட்டு இந்தியா வந்து இன்னைக்கு உலகில இருக்கு. தம்பி சூரியன் வேற இறக்குறாங்க. அவங்கள மேட்ச் எப்படின்னு பார்க்கலாம்.